என்னன்னா கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் நாலும் போட போறோம். கொஞ்சம் கொஞ்சம் வடகம் போட போறோம். வடகமா? எதுக்கு வடகம் போடுறோம்? போட்டா காரக்குழம்பு மீன் குழம்பு காய் போட்ட சாம்பாருக்கு அது போட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும். பூண்டு போட போறோம். சரி, பூண்டு போட்டு போட போறோம். சரி, வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. இப்போ வெங்காயம் போட போறோம். வெங்காயம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம். குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுமா? வெங்காயம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் உப்பு. இப்போ வெந்துடுச்சா பார்க்கலாம். 7-8 விசில் விட்டுட்டு எடுத்துட்டு இப்போ வெந்திருக்கு. இதை கடைஞ்சி தாளிக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் காராமணி எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இப்போ மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுட்டோம். சீரகம் பொரிஞ்சா பாருங்க. இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் 2 கொஞ்சோண்டு வடகம் போட போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊத்துறோம். கத்திரிக்காய் காராமணி வந்து வறுத்து வச்ச தண்ணியை இதை ஊற்றிட்டோம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிறதுல நம்ம இதை தாளிச்சதை கொட்டுறோம். இப்போ கரண்டி போட்டு கலக்கணும். குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தா நல்லா சூப்பரா இருக்கும். காராமணி பயிரெல்லாம் நல்லா இழுத்துதான், அதனால நல்லா போட்டு